தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். திராவிட இயக்கத்தின் பிதாமகனாம் பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுடைய வழியில புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில 2026 தேர்தலை சந்திக்க இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த தினத்திலே அறிவித்தார். தற்போது இரண்டாவது கட்ட தேர்தல் அறிக்கையை புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முதியோர் ஓய்வூதியம் மாதம் 2000, மாணவர்களின் கல்வி கடன் அரசே ஏற்கும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் 3 எரிவாயு சிலிண்டர்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும், அரசாணை அரசு ஒப்புதலோடு நடத்தப்படுகின்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு வீர மரணமடைந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் குடும்பங்களுக்கு 10 லட்சம் அரசு நிவாரணம் வழங்கும், சிறுபான்மை மகளிர் தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லாத கடன் வழங்கப்படும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற மக்களுடைய தேவைகளை குறிப்பறிந்து அனைத்து மக்களுக்கும் வேண்டிய திட்டங்களை இன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களை மக்கள் அனைவரும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வருங்கால தமிழகமாக, தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சராக புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள்தான் வெல்வார் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அனைவரும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியை அமைப்பார். இதற்கு மக்கள் அனைவரும் இன்றைக்கு பேராதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களே, சொன்னதை செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மனதிலே வைத்து மாற்றம் ஒன்றே மக்களுடைய வளர்ச்சி என்பதை நினைவில் கொள்க. நல்ல ஆதரவு தருக. நன்றி, வணக்கம்.